என்னாச்சு? உள்ள போலீஸ் வரட்டும். சீக்கிரம் தானே வர சொல்றேன். நவருங்க சார், வாங்க சார். மொத்த வீடு எரிஞ்சு போச்சு. இந்த பாம் பிளாஸ்ட் ஒரு பெரிய பிளாஸ்டா இருக்கும் போல இருக்கு. என்ன சார் இது எல்லாமே இப்படி ஆயிடுச்சு? Oh no. என்னாச்சு? ரெண்டு பேருமே இறந்துட்டாங்களா? நாம இங்க வந்து சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன சார், நீதாவையும் சாக்கியத்தையும் யார் சார் கொண்டு இருப்பாங்க? நிகாரிக்காவை கொல்ல யார் முயற்சி பண்ணாங்களோ அவங்களோட வேலையா தான் இது இருக்கும். நிகாரிக்காவை கொல்ல நினைச்சது இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம முடிவு பண்ணி வச்சிருந்தோமே. நாம நினைச்சது தப்பு. இந்த ஆட்டத்தை ஆடுறவன் வேற ஒருத்தன். இவ்வளவு பெரிய பிளாஸ்ட். ஒரு வேலை பண்ணுவோம், அக்கம் பக்கத்துல போய் விசாரிப்புவாங்க. ஏசிபி சார், இங்க பாருங்க. இந்த வீட்டில் இருந்தவங்க அதான் நீதா அப்புறம் சாகேத், அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த அளவுக்குலாம் தெரியாது சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இங்க வந்தாங்க. அவங்க யார்கிட்டயும் பேசவும் மாட்டாங்க, யார்கிட்டயும் சேரவும் மாட்டாங்க. அவங்க இங்க வரும்போது பாத்துருக்கோம், அவ்வளவுதான் சார் எங்களுக்கு தெரியும். அப்புறம் இவங்கள பார்க்க இங்க அடிக்கடி யாரா வருவாங்களாமா? இல்ல சார். அவங்கள பார்க்க வந்தவங்கள நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், நான் எதுவுமே பார்க்கல சார். சார், பூர்வி, தள்ளுங்கம்மா. என்னாச்சு? சார், ஏசிபி சாரோட வாட்ச். ஏசிபி சார் வாட்சா? ஆமா சார், ஏசிபி சாரோட பர்த்டே அன்னைக்கு நான் தான் சார் இந்த வாட்சை பிரசன்ட் பண்ணேன். ரத்தமா இருக்கு, உடஞ்சிருக்கு சார். அப்படின்னா சாருக்கு சார் நம்மகிட்ட சொல்லாம இங்க வந்திருக்காரா? ஏசிபி சாரோட கடிகாரம் இதுல ரத்தம் வேற இருக்கு. அப்ப ஏசிபி சார் எங்க போனாரு? இது புடி. சொல்லு பங்காச். சார், சீக்கிரம் பங்களாக்கு பின்னாடி வாங்க. பங்களாக்கு பின்னாடியா? இதோ வந்துடுறேன். ஆமா சார். பங்காச், என்னாச்சு? சார், எஸ் சார், ஏசிபி சாரோட வண்டி. அப்புறம் இதை பாருங்க, வண்டியில் அவரோட மொபைலும் இருக்கு பாருங்களேன். மொபைல் உள்ள அவரோட வாட்ச் கிடைச்சது, அதுவும் ரத்தக்கரையோட. அப்புறம் இந்த வண்டி, மொபைல் ஃபோன். ஒருவேளை ஏசிபி சாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? வாங்க வெளியே போய் நல்லா செக் பண்ணலாம். பார்த்து பார்த்து. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். ஒரே ஒரு குட் நியூஸ் இருக்கு சார். ஏசிபி சார் நல்ல வேலை இங்க வரல. ஆனா ஒண்ணு புரிய மாட்டேங்குது சார். அவரு கார் இங்க இருக்கு, வாட்ச் இங்க இருக்கு. எங்க இருந்தாலும் சரி, அவரு நல்லா இருப்பாருன்னு நம்புறேன். ஆனா சார், அவரு இங்க வராருன்னா நமக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும் போவி. சார், அப்படின்னா சாகித்தும் மீதாவை பத்தி ஏசிபி சாருக்கு தெரிஞ்சிருக்குமா? இது அவர் தான் சொல்லணும். இங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிப்போம். யாராவது அவரை பார்த்துருக்கலாம். பூர்வி, டெட் பாடி ஃபாரன்சிக் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்குள்ள நான் கவினுக்கு ஃபோன் பண்ணி எச்சரிக்கையா இருக்க சொல்றேன். நிகாரிகாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. எஸ் சார், எனக்கு புரியுது சார். என்ன
ஏசிபி சார் நல்லா இருக்கார்ல சார்? அவரை பற்றி தெரிஞ்சதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சார். என்னாச்சு? நாம எல்லாரும் உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஆனா என்ன நடந்தது? மீதாவும் சாகித்தும் இறந்து போயிட்டாங்க. வாட்? எப்படி? அவங்க வீட்டில் பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. பாம் பிளாஸ்டா? அந்த மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடனே பாதுகாப்பான இடத்துக்கு நாம போயாகணும். லெட்ஸ் லீவ். போய் பாருங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம். என்னாச்சுன்னு தெரியலையே. எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியலையே. பாம் பிளாஸ்டா? ரத்தக்கரை இங்கேயும் ரத்தக்கரை இருக்கு. மேடம், இவரை எங்கேயாவது பாத்தீங்களா? இவரு பிரவுன் கலர் ஷூ போட்டிருந்தாரு, ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட், அப்புறம் மேல ஜாக்கெட் கூட போட்டிருந்தாரு. எங்க போயிருப்பாரு? என்னாச்சு? எல்லார்கிட்டயும் போட்டோ காமிச்சாச்சு, எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டு, ஆனா யாருக்குமே ஒன்றும் தெரியலன்றாங்க சார். சார், டீ கடைக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோவை காமிச்சாச்சு சார். இப்போ இருக்கிறது இந்த ஒரு தெருவு தான். இங்கேயும் போய் பார்ப்போம் வாங்க. இங்க பார்ப்போம். சார், ஒருவேளை வீடு காலியா இருக்குமா? ஆனா இப்பதான் இங்க ஆள் இருக்கிற மாதிரி நான் கவனிச்சனே. ஒருவேளை பிரச்சனையா இருக்குமோ? அப்படியே இருக்கலாம். போயிட்டு கொஞ்சம் தள்ளுங்க. கண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கதவு திறக்க இவ்வளோ நேரம்? சாரி அங்கிள், நான் வாஷ்ரூம் போயிருந்தேன். உன்னை தவிர வீட்டில் யாராவது இருக்காங்களாப்பா? இல்ல. என்னாச்சு கண்ணா? நீங்க ஏன் இவ்வளவு பயந்து இருக்கீங்க? பிரச்சனை எதுவும் இல்லையே? நல்லா தான் இருக்கேன். தம்பி, நாங்க ஒருத்தரை தேடிட்டு இருக்கோம். அவருக்கு நல்லா காயப்பட்டிருக்கு, அடிபட்டிருக்குப்பா. கொஞ்சம் குண்டா இருப்பாரு, எங்கேயாவது பாத்தியா? பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப வெயிலா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாப்பா? கொண்டு வரேன். சீக்கிரம்.
இந்த வீட்டில் எல்லாமே நார்மலாக தான் சார் இருக்கு. வித்தியாசமாக ஒன்றும் தெரியலையே. பாம்புல சத்தத்தை கேட்டதும் இந்த பையன் பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு வேணுமா? இல்ல இல்ல இல்லை thank you. பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச். அம்மா உங்க பேர் என்ன? பண்டி. பண்டி, கதவு தபால் போட்டு உள்ள நல்லா பத்திரமா இரு. சரியா? தேங்க்யூ. அங்கிள், அங்கிள், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தம்பி இப்போ அர்ஜென்ட்டா நான் வெளியே போறேன்ப்பா. நான் போயிட்டு வந்துட்டு நம்ம பேசுவோம். ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, ரொம்ப முக்கியமான அப்புறம் விஷயம் பேசலாம் சொல்லணும். கண்ணா. ஐயோ அப்புறம்லாம் இல்ல, நான் இப்பவே சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா அந்த பாம்ப்லஸ் நடந்ததில்ல? தம்பி நீ பாம்பு பிளாஸ்ட் அப்ப வெளியே வரலல்ல, வீட்டுக்குள்ள தானே இருந்த? ஆமா. சரிப்பா, அப்புறமா பேசுவோம். சரியா? பை. இல்ல அங்கிள், எனக்கு இப்பவே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். சொல்றது நான் தான் கேளுங்க. சொல்றேன்லப்பா, நம்ம திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். அங்கிள், நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்களேன். நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா பேசலாம். சரியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த குற்றவாளி தன்னோட நோக்கத்துல வெற்றி இங்க அடைஞ்சிடக்கூடாது. பாரு நிஹாரிகா, நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். ம்? சிஐடி இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் உங்களை அப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அங்கே உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. What the hell? இப்படி தான் வண்டி ஓட்டுவீங்களா? இன்னொரு காரில் அடிச்சதா இருந்தா முதல்ல பைக் எடுங்க. நீ பொண்ணாக இருக்கிறதுனால உன்னை நான் அடிக்கலை, அதனால் நான் அமைதியாக இருப்பேன்னு நினைக்காத. கேத்தன், போய் அவங்கள காப்பாத்து. விடு என்ன, காப்பாத்துங்க. விடு என்ன, விடு. சார், அவ தப்பிச்சுட்டா. உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம உடனே இவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். குற்றவாளியால் மறுபடியும் இவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது. வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க. தண்ணு
தண்ணியா? இருங்க, அதோ கொண்டு வந்துட்டேன். அங்கிள், அங்கிள் இந்தாங்க தண்ணி குடிங்க. அங்கிள், அங்கிள், அங்கிள் என்னாச்சு? அங்கிள், அங்கிள், ஐயோ அங்கிள் என்ன ஆச்சு? எந்திரிங்க. இந்த நேரத்தில் யாரா இருக்கும்? பார்க்கறேன். யாரோ இங்கே இருந்தாங்களே, எங்கே போனாங்க? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் வந்ததுல இருந்து என்னை கொல்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னால திரும்பி வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. நிஹாரிகா, நிஹாரிகா, உன்னை நீயே தேத்திக்கோ, உனக்கு ஒன்றும் ஆகாது. தண்ணி குடிங்க. நிகாரிகா மேடம், நீங்க சிடியோட ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்கன்றத நம்புங்க. இங்க யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் கவினும் இங்க தான் இருக்கான், நானும் இங்க தான் இருக்கேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் சார். லேசான காயம்தான். பொண்ணுங்க மேலே நான் கை ஊங்குறதில்ல, இல்லைன்னா அவள் தப்பிச்சிருக்க மாட்டா சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கா, நல்ல திறமை. நீங்க அவளோட முகத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு அது ரொம்ப பரிச்சயமா இருந்ததா? இல்ல சார், நான் அவளை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல சார். சார், ஒருவேளை பணத்துக்காக தான் நிஹாரிகாவை கொல்ல பார்க்குறாங்களோ? அப்படியே இருக்கலாம் ஸ்ரேயா. அதே ஆளு சாகித்தையும் மீட்டாவையும் கொன்னோன்னா இருக்கலாம். ஹலோ. குட். சரி, ஓகே. என்னாச்சு சார்? ஏசிபி சார் கிட்ட அபிஜித் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது அபேன்னு ஒரு ஆள் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரா. அவர் அங்கே பார்க்கறதுக்காக அவர் அங்கே போனதா சொல்கிறார். அப்போ அவர் அங்கேருந்து மிகதா சாகித் வீட்டுக்கு போயிருக்காரு. கரெக்ட். இப்போ அபய் தான் சொல்லணும், ஏசிபி சார் அங்கே போனாருன்னா அங்கே எதுக்காக போனோம்? சார், நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம்? நிக்கில், சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு குற்றவாளியை பிடிச்சேன். கிரிமினல்ஸ்க்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறவன். அவங்ககிட்ட இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். என்னாச்சு குச்சல்? என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா, இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிக்கிறியா? அட, உங்களை எப்படி மறக்க முடியும் சச்சின் சார்? 3 வருஷங்களுக்கு முன்னாடி உங்களால் தானே நான் ஜெயிலுக்கே போனேன். இது நல்ல விஷயம் தானே. ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் நீ ஒரு சிலை செய்கிற சிற்பி ஆகிட்டியே. இதுக்கு முன்னாடி நீ குற்றவாளியாக இருந்த. அப்போ நீங்கள் ஏன் வந்தீங்க? சிலைகள் வாங்குறதுக்காக? இல்லை இல்லை இல்லை, நாங்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம்னா, நீ எப்படி சண்டை போடுவியோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. அப்போ நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு நீங்கள் எப்படி என்னை தப்பாக நினச்சிட்டீங்க? ஏன்னா இப்போ நீ தெரிந்திட்ட. ஒரு நல்ல குடிமகனோட கடமை சட்டத்துக்கு உதவி பண்ணுறது தான். இதை பாருங்கள் சச்சின் சார், நான் ஜெயிலிருந்து வந்ததுலேருந்து என் பழைய வாழ்க்கையை மறந்துட்டேன். அப்புறம் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் குல்ஷன், நாங்க அந்த பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எனக்கு சண்டை போட கற்றுக் கொடுத்த குரு தாராங்கிறது அவருடைய பேர்.
ஒருவேளை அந்த பொண்ணு என்ன மாதிரியே சண்டை போடுறான்னா தாரா சார் தான் அவளுக்கும் கற்றுக் கொடுத்துருப்பார் இல்லையா? அப்போ எங்களை தாரா சார்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா? இதை தவிர என்னால் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். அப்போ வா. வாங்க. அங்கிள் 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 எழுந்திருக்க. யாருப்பா? என் பேர் பண்டி. இந்த பாம்புலேஸ்ல இருந்து நான் தான் உங்களை காப்பாத்தி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். பண்டியா, நீதான் என்னைக்கு கூட்டிட்டு வந்தியா? ஆ, அப்புறம் இந்த காயத்தை எல்லாம் நீதான் சுத்தம் பண்ணியா? ஆமா அங்கிள். தேங்க்யூ பண்டி. இதுல தேங்க்யூ சொல்ல என்ன அங்கிள் இருக்கு? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. இருங்க அங்கிள், இதோ கொண்டு வரேன். அப்புறம் நான் உங்களுக்கு டீ கூட வச்சிருக்கேன். டீ போட்டியா? எனக்காகவா? என்ன அங்கிள் சிரிக்கிறீங்க? நீங்க மட்டும் என் டீ குடிச்சீங்கன்னா டக்குன்னு குணமாயிடுவீங்க. இத கொண்டு வர அங்கிள். என்ன பண்ண? டீ. அட சுடுதா? பார்த்து கொட்டிடாதீங்க. எப்படி இருக்கு அங்கிள்? சூப்பர். பண்டி, நீ சொன்ன மாதிரியே நான் இந்த டீயை குடிச்ச உடனே என் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. பண்டி, உனக்கு இவ்வளவு நல்ல டீ எல்லாம் போட கத்து கொடுத்தது யாரு? வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கீங்க? இந்த வீட்ல நானும் என் மாமாவும் மட்டும்தான் இருக்கோம். என் மாமா தான் எனக்கு டீ போட கத்து கொடுத்தாரு. இங்க பாரு பண்டி, நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க, என் காயத்தை சுத்தப்படுத்திருக்க. அதோட இன்னும் ஒரே ஒரு வேலை பண்றியா? ரொம்ப முக்கியமான வேலை. நான் அர்ஜென்டா கால் பண்ணும். உன் வீட்டுல போன் ஏதாவது இருக்காப்பா? போன் இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடு. போனா? இல்லையா அங்கிள், போன் எல்லாம் இல்ல. மொபைல் போன் கூட இல்லையா? இல்ல. அப்படின்னா நான் இப்ப கிளம்புறேன். அர்ஜென்டா ஒரு கால் பண்ணி ஆகணும். ரொம்ப அர்ஜென்ட். அங்கிள், நீங்க வெளியே போகாதீங்க. உங்களுக்கு இன்னும் முழுசா குணமாகல. நீங்க ஓய்வு எடுக்கணும். வண்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் அர்ஜென்டா ஒரு கால் பண்ணி ஆகணும். நான் போயிட்டு இப்போ உடனே வந்துடுறேன். சரியா? அங்கிள் அங்கிள், நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும் அங்கிள். நான் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் ஏன் பண்ணி அங்கிள் நான் சொல்றது ஆகணும். கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்றேன்ல. இப்ப டைம் என்ன? என்னோட வாட்ச் எங்க போச்சு?
பண்டி நான் என்ன அங்கிள் அதான் சொல்ல சொல்றல போக கூடாதுன்னு. சரி நான் எங்கேயும் போல. நான் முதல்ல இந்த டீயை குடிக்கிறேன். டீ சூப்பரா போட்டிருக்கு. நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். கதவெல்லாம் திறந்திருக்கு. அலங்கோலமா இருக்கு பாத்தீங்களா? நாம வரத்துக்கு முன்னாடி வந்து யாரோ விளையாண்டு போயிருக்காங்க. அபே எங்க இருக்காருன்னு பாருங்க பாய்ஸ். சார், Oh my God. இந்த மக்களுக்கு எப்படிதான் கன்னு கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது சார். சார், லைசென்ஸ் சில பேருக்கு தானே கிடைக்கும். அது அப்படிதான். கன்னு கரெக்டான ஆள்கிட்ட இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லையே. கேட்டவன் கைக்கு கன்னு போச்சுன்னா இப்படிதான் அப்பாவி உயிர் போகும். சார், வந்த கொலைகாரனுக்கும் இவருக்கும் இடையில ஏதோ பெரிய சண்டை நடந்திருக்கு நினைக்கிறேன் சார். அப்பதான் இதெல்லாம் கலைஞ்சிருக்கும்னு தோணுது. சண்டை மாதிரிலாம் தெரியல ஃப்ரெடி. இங்க கொஞ்சம் பாரு. இந்த அலமாரி ஓப்பன்ல இருக்கு அண்ட் ட்ராயர்ஸ் எல்லாம் திறந்திருக்கு. எந்த ஒரு பெரிய ஃபர்னிச்சரும் எதுவும் உடையில. ஃபார் எக்ஸாம்பிள் சேர், டேபிள் எல்லாமே அப்படியே இருக்கு. ஃப்ளோர்ல வெறும் பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸ் தானே இருக்கு. டேபிள் மேல பாரு ஒரு ஃபைல். அந்த கில்லர் ஃபெலோ இங்க வந்து முதல்ல ஏதோ தேடுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கான். மேப்பு புதையலா? புதையலா? என்ன மாதிரி புதையல் சார்? இங்க பாரு மேன், என்னமோ எழுதிருக்கு. ட்ரெஷர். அதான் புதையல் சார். இந்த கொலை இந்த புதையலுக்காக நடந்திருக்குமோன்னு எனக்கு என்னமோ தோணுது சார். புதையல் ரகசியம் இந்த மேப்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டியே. அப்படியே எங்க இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிய. மட் ஃபோர்ட். எந்த இடம் இது? இந்த பீச் அண்ட் பீச்சுக்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த பிளேஸ். இந்த தெருக்கள் கோவில் மாதிரி இருக்கு. ஷாப்பா? பீச்சுக்கு எதிர்க்க வீடு, ஸ்ட்ரீட்ஸ், கோவில், கடை. இது அந்த சாதத் மீதாவோட வீட்டு அட்ரஸியா? தட் மீன்ஸ் அந்த புதையல் அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சார், ஏசிபி சார் அங்கதான் போயிருந்தாரு. ஒருவேளை இந்த புதையல் விஷயமா அங்கே போயிருப்பாரோ? ஏய் பண்டி, நான் ரொம்ப நேரம் ஓய்வு எடுத்துட்டேன். என் உடம்பு இப்போ நல்லா சரியாயிடுச்சு. நான் இப்போ போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். அங்கிள் அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க அங்கிள். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலாமே. ரொம்ப அடிபட்டதுனால ரொம்ப சோர்வா இருந்தேன். இப்போ லேசா தலை சுத்தல் மட்டும்தான் இருக்கு. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா கொஞ்ச கால் நேரம் பண்ணி அங்கிள். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா சரியாயிடுவீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு பார்க்கணும்ல. வா வண்டிக்கண்ணா, சீக்கிரமா கிளம்பு. நம்ம இப்ப இங்கிருந்து கிளம்பணும். யாரையா நீ? உள்ள எப்படி வந்த? மாமா, இவரை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன்.
பாம்ப்லஸ்ல இவருக்கு அடிபட்டுச்சு. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பண்டி கண்ணா, நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்ககிட்ட சொல்லியிருக்கல தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு. அப்ப ஏன் நீ இந்த ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், முதல்ல வெளியே போங்க. கண்ணா, உனக்கு புரிய மாட்டேங்குது. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுறது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? சொல்றது உனக்கு கேட்கலையா? வெளியே போயா. இங்க பாருங்க, நான் ஏசிபி. அங்கிள், அவருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டுமே. கண்ணா, உனக்கு எதுவும் தெரியாது. யோ, நீ முதல்ல போயா. நான் போறேன். ஆனா பண்டியை தயவு செஞ்சு திட்டாதீங்க. சார், குருஜி மக்களுக்கு அவங்களுடைய தற்காப்புக்காக கற்றுக் கொடுத்தது. ஆனால் நான் கற்றுக்கிட்ட கலையை நான் தவறாக பயன்படுத்தினேன். அதனால் அன்னையிலேருந்தே குரு குழந்தைகளுக்கு மட்டுமே கற்றுக் கொடுக்குறாரு. ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட், அப்புறம் திருப்பி ரைட் அண்ட் கால் விரல இதோ இங்க வச்சு இப்படி பிரஸ் பண்ணணும். அண்ட் லெஃப்ட் லெக்குக்கு நடுவுல இந்த விரல் இருக்குல, இங்க இப்படி லாக் பண்ணணும். அண்ட் இப்போ ட்ரை பண்ணுவா. பியூட்டிஃபுல். வெரி குட். அப்படிதான். யா, வெரி குட். அப்படிதான். ஏறு 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 ஏறு. ஏறு. வாவ், எல்லாரும் கரெக்டாக பண்றீங்கல்ல? வெரி குட். எஸ், வெரி குட். அப்படிதான் பண்ணுங்க. குருஜி, எதுக்காகடா இங்க வந்த? என் முகத்திலேயே முழிக்காதன்னு உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா? குருஜி, இப்போவாவது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் செய்த தவறுக்கான தண்டனையை ஜெயிலுக்கு போய் அனுபவிச்சிட்டேன். ஆமாங்க ஐயா, குல்ஷன் இப்போ ரொம்பவே தெரிஞ்சிட்டாரு. உங்களை அவர் எதுக்காக பார்க்க வந்தாருன்னா எங்களுக்கு உதவி செய்ய தான். யார் நீங்க? நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். அப்போ உங்களுக்கு என்னுடைய உதவி வேணும் இல்லையா? ஆமாங்க. குருஜி, குல்ஷனுக்கு சண்டை போட நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. அதே மாதிரி அந்த கலையை வேற ஏதாவது பொண்ணுக்கு கத்து கொடுத்தீங்களா? ஆமா, குல்ஷனுக்கு கத்து கொடுத்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு தப்பு அண்ணுவுக்கும் சொல்லி கொடுத்தது தான். தப்பான பாதைக்கு அவ போயிட்டா. அந்த அணுவை நாங்கள் எங்கே பார்க்கலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவ கூட இருந்த உறவை நான் வெட்டிக்கிட்டேன். என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியும், அவளை எப்படி நீங்க ரீச் பண்றதுன்னு. சரி பண்டு, தேங்க்யூ. இந்த துப்பாக்கி உன் கைக்கு எப்படி வந்துச்சு? நீங்க என்ன பேசுறீங்க? புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஏசிபி பிரத்யுமன் ஃப்ரம் சிஐடி. இப்ப சொல்லு, இந்த துப்பாக்கி எதுக்காக வச்சிருக்க? நீங்க ஏசிபி பிரதிமனா? ஆமா. அப்ப உங்களால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். உதவியா? உனக்கு உதவியா? என்ன மாதிரி உதவி? தரையா, கதவை தர. அவங்க வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக இவங்களுக்கு நீ பயப்படுற? சார், இப்ப எதுவும் சொல்றதுக்கான நேரம் இல்லை சார். சாவியா வீட்டு வாசல்லே வந்து நிக்குது. சார், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். சரி வா, அவங்க யாருன்னு பாத்துருவோம். ப்ளீஸ் சார், நீங்க பண்டி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க சார். இவன் உங்க கூட இருந்தானே கண்டிப்பா பாதுகாப்பா இருப்பான். பண்டியோட உயிருக்கு என்ன ஆபத்து? நீ அப்படி என்ன சொல்லு? நீ கதவு திறக்க போறியா இல்லையா? ஏய், கதவை திறடா. ஏய், கதவை திறடா. ஏய், உன்னை இப்படி நிர்கதியா என்னால விட்டுட்டு போக முடியாது, புரியுதா? சார், நீங்க என்ன விரும்புறீங்க? நம்ம 2 பேராலே இந்த அப்பாவி குழந்தைக்கு ஏதாவது ஆகணும்னா சார் தயவு செஞ்சு கிளம்புங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் துப்பாக்கியில தோட்டாவும் கம்மியா தான் இருக்கு. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என் பாட்டியை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் என் பாட்டியை காப்பாத்துங்க. சரி. இல்ல மாமா, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நான் இங்கே போக மாட்டேன். பண்டி கண்ணா, பிடிவாத பிடிக்காத. உன்னோட மாமா உன்னை சீக்கிரமா வந்து பாக்குறேன். நீ ஏசிபி சார் கூடயே போயிடு. இல்ல மாமா. பண்டி, முதல்ல நான் உன்னை கூட்டிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல பத்திரப்படுத்துறேன். அதுக்கப்புறம் உன் மாமாவை நான் வந்து பாக்குறேன். இவருக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், சரியா? நீ பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இரு. சரி, நீங்க வாங்க சார். சார், இந்த மொபைலை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும். ப்ளீஸ் சார்.
இனியா விளையாடுறீங்க? இது விளையாட்டுல இனிமேதான் விளையாட்டை ஆரம்பிக்க போகுது. கவலைப்படாதீங்க சார், நான் வந்துட்டேன். வா வா வா, சூப்பர் அண்ணு, செம திறமையான ஆளா இருக்கியே நீ. என்ன சார் நின்னுக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்க? இவங்களை அடிங்க சார். இவங்க ஒன்றும் எதிரிங்களா இல்லைம்மா, நம்மளுடைய நண்பர்கள், சிஐடி ஆஃபீஸர்ஸ். உன்னை இவங்க கிட்ட அனுப்புறதுக்கு ஒரே வழி இதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமா. அதனால தான் ஒரு சின்ன ரூமரை பரப்பி விட்டேன். என்னன்னு தெரியல, அதான் என் உயிர் ஆபத்தில் இருக்க. என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே சார். ஏமாத்துறது நான் இல்லை, நீ தான் கண்ணா. உன்னோட கலைத்திறனை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் காட்டுவேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தியே, மறந்துட்டியா? இது மட்டும் இல்லை, இவளோட கலைத்திறனை எங்கள் சிஐடி ஆஃபீஸர் மேலே செலுத்தியிருக்கா. உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறானோ. தாரா சார் மட்டும் என்னை ஏமாத்தாம இருந்ததா உங்களால என்ன பிடிச்சிருக்க முடியாது. அவரை ஏமாத்துறது நீதாம்மா. கற்றுக் கொடுத்த தற்காப்பு கலையை தப்பாக பயன்படுத்தியிருக்க. எதுக்காக நிஹாரிகாவை கொல்ல நினச்ச? அவங்கள கொல்றதுக்கு எனக்கு பணம் கொடுத்தாங்க. யாரு யாரு பணம் கொடுத்தது? யார் கொடுத்திருப்பாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆரஞ்சனா காது கையோட வந்துடும். உண்மையை சொல்றீ? கேத்தன் நிஹாரிகாவோட வருங்கால புருஷன். அவர் தான் நிஹாரிகாவை கொல்ல சொல்லி பணம் கொடுத்தாரு. சேத்தன் அந்த நிஹாரிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறவர். ஆண்டாள் எதுக்காக கொல்லணும்? அத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்ப தெரிஞ்சிடும் பாரு. என்னையா இந்த கவின் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? அந்த நிஹாரிக்காக ஃபோன் பண்ணுப்பா. சார் சார், ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்தோ என்னமோ. அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆச்சு, நீ எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஃபியூச்சர் உனக்காக காத்திருக்கும். சார், நிஹாரிகாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன? அவங்க ரெண்டு பேரும் என்னமா பண்ண? எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் உங்க கூட இருக்கேனே. இனி செய்ய வேண்டியதை அந்த கேத்தன் செய்வான். சேத்தனா? கவின், நிஹாரிகா, கவின், நிஹாரிகா. சார், ஃபோன் ரிங் ஆகுது. ரிங் இந்த பக்கமாக தான் வருது. ஃபோன் சத்தம் இங்கே தான் கேட்குது. சார், ஃபோன் கெவினோட ஃபோனா? ஆமாம் சார். கவின், நிஹாரிகா, நிஹாரிகா, கவின், கவின், பல்ஸ் இருக்கு, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. கவின், என்னாச்சு? என்னாச்சு கவின்? கேத்தனும் நிகாரிக்காவும் ரூமில் இருந்தாங்க. நான் வெளியில் செக் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்க வந்தேன். லாஸ்ட்டாக நான் தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல சார். தண்ணியில் மயக்க மருந்து கலக்கியிருக்காங்க. வா சார், எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிட்டேன். நிஹாரிகாவும் கேத்தனும் எங்கேயுமே இல்லை சார். அப்போ கேத்தன் கெவினுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு நிகாரிக்காவை தான் கூட கூட்டிகிட்டு போயிருக்கான்.